சிஎஸ்கேக்கு எக்கச்சக்க பிரச்சனைகள், யாருக்கெல்லாம் அதிக சான்ஸ் இருக்கு இந்த ஐபிஎல்ல குவாலிஃபை ஆக. ஹை கைஸ், இந்த வீடியோல லாஸ்ட் வீக்கோட கிரிக்கெட் அப்டேட்ஸை பார்க்கலாம். கிரிக் ஸ்டஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். T20 வேர்ல்ட் கப்கான ஸ்குவாட் எல்லா டீம்ஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதான் ஃபைனல் ஸ்குவாடானு கேட்டீங்கன்னா கிடையாது. May 25 வரை டைம் இருக்கு. ஸோ டீம்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஐபிஎல்க்கு வருவோம். வேர்ல்ட் கப்னால இங்கிலாந்து கிரிக்கெட் போர்ட் ஸ்குவாட்ல இருக்க பிளேயர்ஸ் ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ் ஆட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர், கேகேஆர் மாதிரி டீம்ஸ்க்குலாம் இங்கிலீஷ் ஓபனர்ஸ் இருக்காங்க. பட்லர் அண்ட் சால்ட் சிங்கிள் ஹேண்டட் மேட்ச் வினர்ஸ். அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு அவைலபிளா இல்லாதது ஒரு ப்ராப்ளம் தான். இது எப்படி அந்த டீம்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிஎஸ்கேக்கும் மொயின் அலி இருக்க மாட்டாரு. பட் ஸ்டில் அவர் சிஎஸ்கே ஒன்னும் பெருசா யூஸ் பண்றது இல்ல. சோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. சிஎஸ்கேக்கு நாளுக்கு நாள் பிரச்சனைகள் ஏறிட்டே இருக்கு போலிங் டிபார்ட்மெண்ட்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி முஸ்தபிசுர் ரஹ்மான் கிளம்பிட்டாரு. தீபக் செஹர் அந்த பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல 2 பால் போட்டுட்டு உள்ள போனதோட சரி. இதுக்கப்புறம் அவர் இந்த ஐபிஎல்ல ஆட மாட்டாரு. மத்தீஷா பத்திரனா வேற ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியை நர்ஸ் பண்றதுக்கு ஸ்ரீலங்கா போயிட்டாரு. சோ அவரும் ஆல்மோஸ்ட் ரூல்ட் அவுட். பத்திரனா இல்லனா டெத் போலிங் ஒரு பெரிய பிரச்சனை சிஎஸ்கேக்கு. இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சிஎஸ்கே நேத்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக ஒரு லோ டோட்டலை டிஃபெண்ட் பண்ணாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிமர்ஜீத் சிங் ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டா தெரியுறாரு. நான் சொல்றது என்னன்னா, சாண்ட்னரை ஆடுங்க, ஸ்பின் ஷோக்க போடுங்க, மேட்சை வின் பண்ணுங்க. அவ்வளவுதான். பார்க்கலாம் இதையே சிஎஸ்கே கண்டினியூ பண்றாங்களான்னு. எனக்கு தெரிஞ்சு வேற வழி இல்ல. சோ பண்ணி தான் ஆகணும். இந்த ஐபிஎல்ல ஏற்கனவே 2 டீம்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஆர்ஆர் அண்ட் கேகேஆர் 8 வின்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. சோ அவங்களை இதுக்கு மேலலாம் கீழே தள்ள முடியாது. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு கன் சைடு ஆன் பேப்பர் 11th கேம்லயே டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. நானும் அவங்க டாப் 2ல இருப்பாங்கன்னு தான் நினைச்சேன். என்னதான் ஆன் பேப்பர்ல செம்ம சைடா இருந்தாலும் அதை சரியா மேனேஜ் பண்ணலனா இந்த நிலைமையில தான் இருப்பாங்க. யாருக்கெல்லாம் இந்த ஐபிஎல்ல டாப் 4ல வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சிஎஸ்கே இப்போதைக்கு 3வது இடத்துல இருக்காங்க வித் வெரி குட் நெட் ரன் ரேட். இதுக்கப்புறம் ஆர்ஆரோட ஒரு ஹோம் கேம் இருக்கு. அதை வின் பண்ணிட்டாங்கனாலே எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வில் பி த்ரூ. ஏன்னா அதுக்கப்புறம் ஜிடியோட ஒரு கேம் அண்ட் ஆர்சிபியோட ஒரு கேம் இருக்கு. அந்த 2 கேம்ல கண்டிப்பா ஒன்னாவது வின் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் தான் என்ன கேட்டா சிட்டிங் பிரிட்டின்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு எம்ஐயோட ஒரு கேம் இருக்கு. அது தவிர மீதி இருக்க 3 மேட்ச்ல 2 மேட்ச் வீக் சைட்ஸ் ஆன் பேப்பர் ஆடுறாங்க. குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். சோ அவங்களுக்கு டெஃபினட்டா பெட்டரான சான்ஸ் இருக்கு குவாலிஃபை ஆறதுக்கு. எல்எஸ்ஜின்னு பார்த்தா அவங்களுக்கு மயங்க் யாதவ் வேற ரூல் அவுட் ஆயிட்டாரு. நேத்து ஒரு மரணடி வாங்கினாங்க கேகேஆர் கிட்ட அட் ஹோம். அதனால அவங்களோட நெட் ரன் ரேட் பயங்கர அடி வாங்கியிருக்கு. எல்எஸ்ஜி ஒரு கஷ்டமான நிலைமையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு May 8 நடக்க இருக்க எஸ்ஆர்எச்சுக்கு அகேன்ஸ்டா இருக்க கேம் ரொம்ப குரூஷியலா இருக்கும். குவிண்டன் டீகாக், கைல் மேயர்ஸ் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டு ஆஷ்டன் டர்னர் எல்லாம் 11ல ஆடினாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த 3 டீம்ஸை தவிர டெல்லி கேபிட்டல்ஸும் சொல்லுவாங்க தட் நாங்களும் ரேஸ்ல இருக்கோம், 3க்கு 3 ஜெயிச்சா நாங்களும் குவாலிஃபை ஆவோம்னு. அவங்களுக்கு நாளைக்கு டாப் டீம் ஆர்ஆரோட ஒரு கேம் இருக்கு. அதை அவங்க வின் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். நிறைய டீம்ஸ் ஆல்ரெடி அப்படி பண்ணிருக்காங்க. ஆனா டெல்லி கேபிட்டல்ஸால முடியுமா பார்க்கலாம். ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி டீம்ஸுக்கெல்லாம் சான்ஸ் இருந்தாலும் அதுக்கு எக்கச்சக்க டீம்ஸ் ஃபேவர் பண்ணணும். குஜராத் டைட்டன்ஸ் என்ன கேட்டா அவுட். என்னதான் அவங்களுக்கு 7 வின்ஸ் பண்ற சான்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு பேட் நெட் ரன் ரேட் இருக்கிறதால சான்ஸே கிடையாது. டிசி வேணா சர்ப்ரைஸ் பேக்கேஜா வரலாம். ஆனா என்ன கேட்டா அந்த மீதி 2 ஸ்பாட் ஆக்குபை பண்ண போறது சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச். சிஎஸ்கேயோட பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இங்கிலாந்து பிளேயர்ஸோட அன்அவைலபிலிட்டி ஆர்ஆர், கேகேஆர் மாதிரி டீம்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா? உங்களோட டாப் 4 டீம்ஸ் இந்த ஐபிஎல்ல யாரு? இதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க எந்த மாதிரி கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. That's it guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். For more such cricket content, subscribe for Crick Stuff. Signing off, Preeta.